ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்குலர் ப்ளூரல். சிங்குலர் அப்படின்னா ஒருமை, ப்ளூரல் அப்படின்னா பன்மை. சிங்குலர் ப்ளூரல் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இங்கிலீஷில் டெஃபினிஷன் சிங்குலருக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிங்குலர் மீன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட்லி ஒன் பர்சன், திங் ஒரு பிளேஸ். அதை பற்றி சொல்கிறது தான் நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்கிறோம். ஏதாவது ஒரே ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு இடத்த பற்றியோ ஒரு திங்ஸை பற்றியோ ஒருமை அதை பற்றி நம்ம சொன்னோம்னா அது சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இதே ப்ளூரல் அப்படின்னா பன்மை. ப்ளூரல் மீன்ஸ் மோர் தென் ஒன். அது மோஸ்ட் ப்ளூரல் நவுன்ஸ் ஆர் கிரியேட்டட் பை ஆடிங் எஸ் ஆர் இஎஸ் டு த எண்ட் ஆஃப் த சிங்குலர் வேர்டு. இந்த சிங்குலர் வேர்டுக்கு எண்டில் நம்ம எஸ் இல்லைன்னா இஎஸ் இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ளூரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். இப்போ சிங்குலர் ப்ளூரல் வித் எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு சிங்குலருக்கு நம்ம எஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ளூரல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. இப்போ நார்மலாக ஒரு வேர்டுக்கு எஸ் ஆட் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணுவோம், இல்லை ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வேர்டு வச்சு அது டிஃபர் ஆகும். அது என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் எஸ் டு த எண்ட் ஆஃப் த வேர்ட் டு மேக் இட் ப்ளூரல். ஒரு எஸ்ஸை எஸ்ன்ற ஒரு வேர்டை ஆட் பண்ணோம் அப்படின்னா, லெட்டரை ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ப்ளூரலாக நம்ம கன்வெர்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா லெமன், லெமன், லெமன்ஸ். இப்போ லெமன்ஸ்னு வரும்போது எஸ் ஆட் பண்ணுறோம் இல்லையா இங்கே. நெக்ஸ்ட்டு ஆப்பிள், ஆப்பிள்ஸ். ஆப்பிள்னால் ஒரு ஆப்பிள், ஆப்பிள்ஸ்னால் நிறைய ஆப்பிள் அப்போ சொல்லுவோம் இல்லையா. ஆப்பிள், ஆப்பிள்ஸ். இதே நெக்ஸ்ட்டு இஃப் த வேர்ட் எண்ட் வித் ஒய் அண்ட் வி கேன் ஆட் ஐஇஎஸ். ஒரு வேர்டு ஒய் வச்சு முடியுது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஐஇஎஸ் ஆட் பண்ணணும் ப்ளூரலுக்கு. சிங்குலரில் ஒய் வச்சு முடிஞ்சிருக்கும் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐஇஎஸ். அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இங்கே நம்ம எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கோன்னா செர்ரி, சிஹெச்இஆர்ஆர்ஒய் செர்ரி. எஸ் ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணுறோம். அப்போது செர்ரீஸ், சிஹெச்இஆர்ஆர்ஐஇஎஸ். இந்த ஐஇஎஸ்ன்றது ஆட் பண்ணுறது ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒய்ன்ற வேர்ட் வந்துச்சுன்னா. இப்போ இதே ஹாப்பி, ஹெச்ஏபிபிஒய், ஹாப்பின்னா ஹாப்பீஸ் அப்படின்னு வராது. இப்போது நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிளேஸையோ ஒரு திங்ஸையோ இல்லை ஒரு பர்சனையோ நம்ம மீன் பண்ணும்போது நம்ம ப்ளூரல் அதை பன்மையில் சொல்லுவோம் இல்லையா. அப்போ இங்கே வரும்போது ஒய் அப்படின்ற வர எல்லா இடத்துலையுமே ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். இப்போ ஃப்ளை அப்படின்றதுன்னு வச்சுக்கோங்க, எஃப்எல்ஒய், ஃப்ளைன்றதுனா ஃப்ளைஸ், எஃப்எல்ஐஇஎஸ். அந்த ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு ஐஇஎஸ் அப்படின்ற வேர்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இஃப் த வேர்ட் ends in F or FE, drop FE and add VES. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எஃப் அப்படின்னு ஒரு வேர்டில் வந்திருக்கு எண்டில். அது என்ன பண்ணுறோன்னா எஃப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன போடுவோன்னா விஇஎஸ், விஇஎஸ்ன்ற வேர்ட் நம்ம ஆட் பண்ணுவோம். இது எக்ஸாம்பிளுக்கு உல்ஃப், உல்ஃப் அப்படின்னா இப்போ நிறைய சொல்கிறியா உல்ஃப். இப்போ ஒருமையில் சொல்லும்போது உல்ஃப் சொல்கிறோம், பன்மையில் சொல்லும்போது உல்ஃப்ஸ். ப்ளூரல் என்ன சொல்லுவோம், உல்ஃப்ஸ். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க, எஃப்பை எடுத்துட்டு ஐஇஎஸ் விஇஎஸ்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதே நைஃப், நைஃப்க்கு அதே தான் எஃப்இன்னு வரலாம் இல்லையா. நைஃப், உல்ஃப்க்கு எஃப் வந்திருக்கு, நைஃப்க்கு பார்த்தீங்கன்னா எஃப்இன்னு வந்திருக்கு. அப்போ இந்த எஃப்இயை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா விஇஎஸ் அப்படின்ற வேர்ட் நம்ம இங்கே ஆட் பண்ணுறோம் ப்ளூரலில். சிங்குலரில் நைஃப்னு வரது, ப்ளூரலில் வரும்போது நைஃப்ஸ், KNIVES, நைஃப்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னா இஃப் த வேர்ட் எண்ட் இன் CH, S, SH, O, X, Z, add ES. இந்த மாதிரி வேர்டெல்லாம் எண்ட் ஆகிருந்துச்சு அப்படின்னா இது CHO இல்லை SO இல்லை SHO, O, இசட், எக்ஸ் இதெல்லாமே வந்ததுன்னா நம்ம எண்டில் என்ன ஆட் பண்ணுவோம்னா இஎஸ்ன்னு ஆட் பண்ணுவோம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் என்னென்னு பாருங்கள். ப்ரஷ்,
என்ன வந்திருக்கு, ஹச் வந்திருக்கு, எஸ்ஹெச் வந்திருக்குது இல்லையா. எஸ்ஹெச் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், இஎஸ் எஸ்ஹெச்சோடு சேர்த்து இஎஸ் ஆட் பண்ணோம். நம்ம எதுவுமே ரிமூவ் பண்ண போகிறதில்ல, அதோட சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ முன்னாடி நம்ம பார்த்துல என்ன சொல்கிறோம், ஒய் இருந்துச்சுன்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஐஏஎஸ் ஆட் பண்ணோம். எஃப் இருந்துச்சுன்னா எஃப்ஐ ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணோம். எஃப்இ இருந்துச்சுன்னா எஃப்இயை ரிமூவ் பண்ணிவிட்டு விஇஎஸ் ஆட் பண்ணோம். இங்கே எப்படி சொல்கிறோன்னா, இப்போது எஸ்ஹெச் அப்படின்னு இருக்குதுன்னா எஸ்ஹெச்சோடு சேர்த்து இஎஸ்னு ப்ளூரலுக்கு நம்ம ஆட் பண்ணுவோம். ப்ரஷ், ப்ரஷஸ். இது நெக்ஸ்ட்டு பாக்ஸ், பாக்ஸஸ். எக்ஸ்ன்ற வேர்டு வந்துருக்குதா, அப்போது எக்ஸ் அப்படியே எக்ஸோடு சேர்த்து இஎஸ். நெக்ஸ்ட்டு குவிஸ், QUIZ இருக்குது, அது வந்து நம்ம டபுளாக QUIZS ES குவிசஸ் அப்படின்னு போடுறோம். இங்கே வந்து பீச், சிஹெச்ன்ற வேர்டில் முடிஞ்சிருக்குது, எண்ட் ஆகிருக்குது இல்லையா சிங்குலரில். ப்ளூரலில் என்ன பண்ணுறோம், சேம் அதே சிஹெச் சேர்த்து இஎஸ்ன்ற வேர்டு ஆட் பண்ணுறோம். பஸ், பஸ்ஸஸ். இங்கே பஸ்ன்னு வந்திருக்குது, ப்ளூரலில் சொல்லும்போது பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ டபுள் எஸ் போட்டு BUSSES. அந்த பஸ் வந்துட்டு இஎஸ் சேர்த்து நம்ம ஆட் பண்ணுறோம் ப்ளூரலில். ஓகேவா, நம்ம பார்த்தது 3 டைப் பார்த்துருக்குறோம். இப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நார்மலாக ஒரு லெமன்னா லெமன்ஸ், ஒரு எஸ் மட்டும் ஆட் பண்ணோம்னா சிங்குலர்லேருந்து ப்ளூரலுக்கு அது ஆகுது. இதே நம்ம வந்துட்டு ஒய்க்கு பதிலாக ஐஇஎஸ், விஇஎஸ், எஃப்க்கு பதிலாக விஇஎஸ் ஆட் பண்ணோம்னா அது வந்து ப்ளூரலில் அப்படி கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைப்பில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். CHO, SO, SHO, O, Z, ZX இதெல்லாம் வரும்போது என்ன பண்ணோம்னா இஎஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ சம் நவுன்ஸ் ஆர் இர்ரெகுலர். இது கொஞ்சம் எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். அது என்ன அப்படின்னா, நம்ம அதை வந்து என்ன பண்ணுவோம், அதை அப்படியே மாற்றி போடுறோம் இல்லையா. இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உமன், உமன் அப்படின்னா ஒரே ஒருத்தர் குறிக்குது. உமன், உமன் அப்படின்னா ப்ளூரலில் உமன்னு சொல்லுவோம். உமன், WOMAN உமன், WOMEN உமன். அப்போது இது வந்துட்டு சிங்குலரில் உமன் சொல்கிறோம், ப்ளூரலில் உமென் அப்படின்னு சொல்கிறோம். இதே மேனுக்கு அதே தான். மேன்னா சிங்குலரில் மேன், மென் அப்படின்னா ப்ளூரலில் மென், MEN மென். சரி, சில்ட்ரன், சைல்டு, சில்ட்ரன். சிங்குலரில் சைல்டு சொல்கிறோம், சில்ட்ரன் சொல்கிறோம், ப்ளூரலில் சில்ட்ரன். சில்ட்ரன்னா பன்மையில் சொல்கிறது சில்ட்ரன், நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு குழந்தைய சொல்கிறது சைல்டு சிங்குலரில், ப்ளூரலில் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பர்சன், பர்சன், பீப்புள். ஒரே ஒரு பர்சன் நம்ம மெயின் பண்ணி சொன்னோம் அப்படின்னா பர்சன் அப்படின்னு சொல்கிறோம், ஒரே ஒருத்தரை மட்டும் சொன்னோம்னா. இதே ஒரு கூட்டமாக நிறைய பேர் ஒரு குரூப்பாக இருக்கிறவங்கள சொன்னால் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. பீப்புள்னா சம்படி, நிறைய பீப்புள்ஸ், நிறைய பேர் இருக்கிறத வந்து நம்ம பீப்புள்னு சொல்லுவோம். ஒரே ஒரு இருக்கவங்கள சொல்கிறது பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு எல்லாத்துலேயுமே கொஞ்சம் காமனாக, இது வந்துட்டு டிஃபால்ட்டாக இதுதான் வரும். உமென்னா மென். நம்ம அவங்க அதை ரிமூவ் பண்ணிட்டு போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது ஆல்டர்னேட்டிவ் அப்படியே டிஃபர் ஆகும். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, டூத், நம்ம ஒரே ஒரு பல் அப்படின்னு சொல்கிறது டூத். டீத்னா பற்கள், பற்கள் வரும்போது டீத். அப்போ அவங்க TOOTH போடும்போது இங்கே TEETH, அதாவது அது ஓ பதில் இ அப்படி கன்வெர்ட் இங்கே மாறி வரும். டீத், டூத். பல், பற்கள். டூத், டீத்னு வருது. இப்போ ஃபூட், ஃபீட். ஃபூட்னா ஒரே ஒரு பாதத்தை சொல்கிறது ஃபூட். ஃபீட் ரெண்டுமே சேர்த்து சொல்கிறது ப்ளூரலில் சொன்னோம்னா ஃபீட்டுன்னு சொல்லுவோம். நான் ஃபீட்டை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு பாதம், நான் என்னோடய பாதம் அப்படின்னு சொல்லும்போது மை ஃபூட்டஸ். இது என்னோடய பாதங்கள்னால் மை ஃபுட் ஆர் மை ஃபீட் ஆர் அப்படின்னு சொல்லணும். இதே வந்து எலி, மவுஸ், மைஸ். மவுஸ்னால் சிங்குலரில் மவுஸ்ன்னு சொல்லுவோம், ப்ளூரலில் மைஸ். எலிகள் அப்படின்னு மைஸ் அப்படி இது மாறி வரும். மவுஸ், மைஸ். ஃபிஷ்ஷுக்கு பார்த்திங்கன்னா சேம் அதே தான், சிங்குலர்லேயும் ஃபிஷ் தான் சொல்லுவோம், ப்ளூரல்லையும் நிறைய மீன் இருந்தாலும் மீன்கள், மீன் ரெண்டுக்குமே ஃபிஷ் அப்படின்ற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். சிங்கிள் ப்ளூரலுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதோட சில எக்ஸாம்பிள்ஸோட சென்டென்ஸோட பார்க்கலாம். பாருங்கள், ஆப்பிள்னா சிங்குலரில் என்ன சொல்கிறோம், ஐ ஈட் அன் ஆப்பிள். இது சிங்குலரில். சேம் ப்ளூரலில் சொல்லும்போது ஐ ஈட் அன் ஆப்பிள்ஸ். வேறு என்ன யூஸ் பண்ணுறோம், பதில் எஸ் மட்டும் ஆட் பண்ணி ப்ளூரலில் ஐ ஈட் அண்ட் ஆப்பிள்ஸ் அப்படி சொல்கிறோம். இதே செர்ரி, வி லைக் செர்ரி வெரி மச். சிங்குலரில் செர்ரி, இது ப்ளூரலில் வரும்போது செர்ரீஸ். வி லைக் செர்ரீஸ் வெரி மச், செர்ரீஸ் ப்ளூரலில். ஐ ப்ரஷ் மை டீத் எவ்ரிடே, நான் என்னோடய பற்களை டெய்லி ப்ரஷ் பண்ணுவேன். ஐ பாட்
ப்ரஷஸ் இன் ரெட் கலர். நான் வந்துட்டு ப்ரஷ் வந்துட்டு ரெட் கலரில் ப்ரஷஸ், நிறைய ப்ரஷஸ், ப்ளூரல் நிறைய ப்ரஷஸ் வாங்கினேன் அப்படின்னு. த சைல்ட் சில்ட்ரன் க்ரை ஃபார் த ஐஸ்கிரீம். குழந்தை ஒரு ஐஸ்கிரீமுக்காக அழுதுச்சு. குழந்தை. இப்போ த சைல்டு அப்படின்றது சில்ட்ரன்னு சொல்கிறோம். அந்த இடத்துல சிங்குலர் என்ன சொல்கிறோம்? சைல்டு. இதே ப்ளூரல் வரும்போது சில்ட்ரன். த சில்ட்ரன் க்ரை ஃபார் த ஐஸ்கிரீம். அப்போ சில்ட்ரன் குழந்தைகள் அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குழந்தைகள் சொல்கிறோம். த பர்சன் ஸ்டாண்ட் நியர் த பஸ். இந்த பஸ் பக்கத்தில் ஒரு பர்சன் ஒருத்தர் நின்றுட்டுருக்கிறாரு. அப்போ ஒரு பர்சன். அப்போ ஒருத்தர் நிற்கிறாருன்னு சொல்லும்போது த பர்சன் அப்படி சொல்கிறோம். இதே மாதிரி சம் பீப்புள்ஸ் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி த பீப்புள் ஆர் க்ராஸ் த ரோடு. சில மக்கள் நிறைய பேர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? ரோடை க்ராஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன சொல்கிறோம்? த பீப்புள் ஆர் க்ராஸ் த ரோடு. அப்போ ப்ளூரலில் சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? பீப்புள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது மை ஃபுட் இஸ் பெயின். என்னோடய பாதம் வலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஃபுட். இதே மை ஃபீட் இஸ் பெயின்னா என்னோடய பாதங்கள் வலியாக இருக்குது. அப்போ ஃபுட் ஃபீட். ரெண்டு பாதத்தை சொல்லும்போது ஃபீட் அப்படின்னு சொல்கிறோம். ஒரே ஒரு பாதம் சொல்லும்போது பாதம் ஃபுட் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் சிங்குலர் ப்ளூரலில் இவ்வளோதான். இதில் நம்ம வந்துட்டு என்னென்ன வரும்போது நமக்கு எண்டில் என்ன வேர்டு வருதோ அதை வந்துட்டு எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் தான் இதில் நம்ம பார்க்குறோம். சிங்கிள் ப்ளூரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு எப்போயுமே மெமரி வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.